சக்தி சக்தி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச என் சக்தியை கொலை பண்ணி என்னையும் பைத்தியமாக்கி என் அப்பா இறந்தது கூட எனக்கு தெரியாம என் சொந்தக்காரங்க எல்லாரையும் என்ன பெருக்க வச்சு நான் எங்க இருக்கேன் எப்படி இருக்கேன்னு கூட யாருக்குமே தெரியாம என்ன தவிக்க விட்டுட்டான். இன்னைக்கு நான் ஒரு அனாதையா நிக்கிறதுக்கு காரணமான இந்த சிவாவை ஏன் கையாலேயே கொலை பண்ணணும் நான் முடிவு பண்ணேன். அப்பதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. சிவா எப்படியும் இங்க வருவான்னு எனக்கு தெரியும். ஷாலி, ஏன் என்ன இந்த நேரத்தில் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கவே இல்லை? உட்காரு. சக்தியை கொன்னது நீதானே? ஜெனரேட்டர் ரூம்ல சக்தியை துடிக்க துடிக்க கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். ஷாலி, அந்த ரூமுக்குள்ள இருந்தது சக்தி எனக்கு தெரியல. சக்தி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அவ எனக்கு யாருன்னு தெரியுமா? என் உயிர். நீ சக்தி, நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா இருந்தோம். என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இப்ப நான் பெரும் உடம்புதான். தப்புதான் ஷாலி, தப்புதான். இப்போ நான் என்ன பண்ணணும்? என் உயிரை திருப்பி கொடு, என் சக்தியை திருப்பி கொடு, என் அப்பாவை திருப்பி கொடு. 8 வருஷம் நான் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடு. முடியாதுல்ல? என் சக்தியை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல? என் அப்பாவை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல? என் சந்தோஷத்தை திருப்பி கொடுக்க முடியாதுல்ல? அப்போ உன் உயிரை கொடு. கொடு. உங்க மகனை கொன்னவன நான் கொல்லணும்னு துடிக்கிறேன். ஆனா நீங்க அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்பா, சிவா கண்டுபிடிச்சிட்டான்ப்பா. அப்பா, சிவா கண்டுபிடிச்சது உங்ககிட்ட தான்.
இந்த காலத்து பசங்களே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகி எங்க பொழப்ப கெடுக்கிறாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கானா யூஸ்லெஸ் ஃபெலோ.